லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும். வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கு இந்த உலகத்தையே வெல்லக்கூடிய 2 தெய்வீக குணங்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 2 குணங்கள் நமக்கு இருக்குது அப்படின்னா உலகத்தையே வென்றிடலாம், வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். நாம் தான் இந்த ஜாம்பவான்னு சொல்லுவாங்களே. யார் இந்த ஜாம்பவான்? கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? ஜாம்பவான் யாருன்னு? ராமாயணத்தில் ஜாம்பவான் ஒரு கேரக்டர். அவர் அரசியலில் அதாவது அவர்லேருந்து தான் அந்த அரசியல் ஜாம்பவான் அப்படின்னு சொல்கிறது. அவரை பற்றி தனியாக ஒரு டாபிக் பார்க்கலாம். எல்லாத்துலேயும் சிறந்து இருக்கிறவங்க, நாலேஜபிள் பர்சனாக இருக்கிறது தான் அவர் ஒரு பெரிய ஆள். அவர் ஒரு கரடி அரசர் ஜாம்பவான். அவரை பற்றி தனியாக ஒரு பதிவு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, முடிவு எடுக்க முடியாத ஒரு நிலைமை, ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் எல்லாரோட வாழ்க்கையிலும் கண்டிப்பாக வந்திருக்கும். இல்லைன்னு மறுக்கக்கூடிய விஷயமே கிடையாது. ஏன்னா என்னோடய வாழ்க்கையிலையும் அப்படி வந்திருக்கு. முடிவெடுக்கவே முடியாது, ரொம்ப தடுமாற்றமாக இருக்கும். இந்த பக்கம் போகலாமா, அந்த பக்கம் போகலாமா, இந்த முடிவு சரியா, அந்த முடிவு சரியான்னு எதுவுமே தெரியாத நிலைமை இருக்கும். அந்த நிலைமையில் இந்த 2 நற்குணங்கள் நமக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் என்னென்ன இக்கட்டான சூழ்நிலை வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன 2 தெய்வீக குணங்கள்? இக்கட்டான சூழ்நிலைகளும் வெல்ல முடியுமா அந்த தெய்வீக குணங்கள் என்று கேட்கிறீர்கள். ஆம் நண்பர்களே. அது 2 தெய்வீக குணங்கள் என்னென்னு பார்த்தோன்னா, பொறுமை, இன்னொன்று சகிப்புத்தன்மை. ரொம்ப அற்புதமான ஒரு குணங்கள். இதுலேயும் பொறுமை இருக்கு இல்லையா? அந்த பொறுமையை நம்ம பழக்கப்படுத்திட்டோம், நம்ம பொறுமையாக இருக்க ஆரம்பிச்சிட்டோம், நம்மளை வெல்லவே முடியாது. எதை நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக சாதிக்க முடியும். ஏன்னா இந்த பொறுமைன்றது என்ன தெரியுமா? அது ஒரு ஆயுதம், ரொம்பவே கூர்மையான ஆயுதங்க பொறுமை. இப்போவுமே வார்த்தையை தானே கூர்மையான ஆயுதம்னு சொல்லுவாங்க. இல்லவே இல்லை, தப்பு. வார்த்தை கூர்மையான ஆயுதம், அது குத்தி கிழித்து விடும். ஆனால் பொறுமை என்பது அப்படி இல்லை. இந்த பொறுமையான ஆயுதத்தை வைத்து நம்ம வெற்றி பெறலாம். பொறுமை வெறும்னா காத்து இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது, மெதுவாக இருக்கிறது, மெதுவாக வேலை செய்கிறது, இது மட்டும் பொறுமை கிடையாது. பொறுமை ஒரு தோல்வியே அடையாத ஒரு சக்தி, மாபெரும் சக்தி பொறுமை. ஒரு தைரியசாலி, ஒரு பெரிய மாமேதை, ரொம்ப அறிவாளியாக இருக்கான், அவனால் செய்ய முடியாத ஒரு வேலையை கூட பொறுமையாக இருக்கிற ஒரு ஆளால் கண்டிப்பாக செய்ய முடியும். இப்போ தைரியம் இருக்குது, அறிவு இருக்குது, ஞானம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் ஒன்றுத்தில் நம்மளுக்கு திரும்ப 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 தோல்வி வருது, நம்மளால் அதுலேருந்து ஜெயிக்க முடியல அப்படின்னா விட்டுட்டு நெக்ஸ்ட்டு போயிடுவான். ஆனால் பொறுமைசாலியாக இருந்தோன்னா அப்படி கிடையாது. முடியும் 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 என்ற எண்ணத்தோடு செய்கிறோம்னா முடியாத காரியம் என்று உலகத்தில் எதுவுமே இல்லை. அது மாதிரி தான் இன்னொன்று இப்போ ஒரு தொழில் செய்கிறோம், இல்லை எங்கேயோ ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், நம்மளுக்கு ஏதோ ஒரு முடியல, நம்மளுக்கு அந்த வேலை செய்ய கஷ்டமாக இருக்குதுன்னு உடனே வெளியே வந்துடாதீங்க. எந்த ஒரு வேலையும் தொடக்கத்தில் கஷ்டமாக தான் இருக்கும். ஆஃபீஸில் போய் வேலை செய்கிறீங்க அப்படின்னா தொடக்கத்தில் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்காக அங்கேருந்து வரக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் முயன்று பார்க்கணும். அதுக்கு தான் இந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அவசியம்னு சொல்கிறோம். இந்த பொறுமையாக நம்ம போகிற பாதையை ஒரு வழி பாதையாக இருந்தால் தான் நம்ம போகிற இலக்கை போய் சென்றடைய முடியும். நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், அதை விட்டுடுறோம், இன்னொரு வேலைக்கு போகிறோம், இல்லை ஒரு தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னா ஒரு தொழிலை தொடங்குகிறோம், கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணுறோம், சரியில்லை விட்டுடுறோம். இன்னொரு தொழிலுக்கு போகிறோம், அங்கேயும் கொஞ்சம் தான் நாலேஜ் கெயின் பண்ணுறோம். ஆனால் நம்மளுக்கு எந்த வேலையை செய்கிறோமோ அதில் நம்மளுக்கு பலன் இருக்கோ இல்லையோ நாலேஜை கெயின் பண்ணோன்றதை மட்டும் உறுதியாக இருங்க. இன்னொன்று ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், ஒரு வழியில் நம்ம போகிற வழி ஒரே வழி பாதையாக இருந்தால் தான் இலக்கை சென்றடைய முடியும். 10 வழி, இந்த வழியில் போய் நம்ம போகிற பாதை சரியில்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு இன்னொரு வழிக்காக போகிறது, இதெல்லாம் நம்மளால் சீக்கிரம் போய் அடைய முடியாது. இதனால் நம்மளுக்கு தோல்விகள் மட்டுமே வரும். வெற்றி எனும் இலக்கை அடைய வேண்டும் என்றால் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வேண்டும். நாம் செல்லும் வழி ஒரு வழியாக இருக்க வேண்டும். முடியும் வரை முயன்று பார்க்க வேண்டும். முடியாது என்று உலகத்தில் எதுவுமே கிடையாது. எல்லாராலும் அனைத்தும் முடியும், அனைத்தும் செயல்படுத்த முடியும். நம்பிக்கையும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வாழ்க்கையில் இருக்குமேயானால் அனைவராலும் வெற்றி பெற முடியும். எனவே பொறுமையாக இருங்க. பொறுமை எவ்வளோ பெரிய சக்தி தெரியுமா? இப்போ ஒரு மரம் நடுறோம், டைரெக்டாக மரமாக எடுத்து நட்ட முடியுமா? நட முடியாது. விதைத்து
அது துளிர் விட்டு செடியாக வளர்ந்து ஒரு இலை 2 இலை 3 இலை 4 இலைன்னு வளர்ந்து செடியாக இருந்து மரமாகி அதில் மொட்டு விட்டு பூ பூத்து காய் காய்த்து அது பழமாக கனிந்து நல்லா பழுக்க வைத்து அந்த மரம் நமக்கு அந்த கனி எவ்வளோ சுவையாக இருக்குது. சுவைச்சு சாப்பிட்றோம் இல்லையா? மரத்துக்கு இவ்வளோ பொறுமை இருக்கிறதுனால தான் நமக்கு சுவையான கனி கிடைக்குது. அது போல தான் வெற்றி கனி. பொறுமையாக ஒரு வேலையை நம்ம செய்யணும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டேரெக்டாக காலேஜுக்கு போயிடுறோமா? கிடையாது இல்லையா? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், 10th 12th முடிச்சுட்டு தான் காலேஜுக்கு போகிறோம். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு வேலையும் பொறுமையாக செய்ய தான் அதனோட அறிவு நம்மளுக்கு வளரும். அதனால பொறுமை தேவை. இப்போ சகிப்புத்தன்மைக்கு போகலாம் வாங்க. என்னது சகிப்புத்தன்மை அப்படின்னா, நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க ஒரு சிலர். உண்மையாகவே இருக்குது. இது மறுக்கக்கூடிய விஷயமே கிடையாது. எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் நம்மளை எதிர்க்கக்கூடிய ஆளுங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அது ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிற இடமா இருந்தாலும் சரி, படிக்கிற இடமா இருந்தாலும் சரி, நமக்கு தெரியாத ஆளாக கூட ஒரு பஸ்ஸில் போகிறோம், அங்கேயுமே யாராவது ஒருத்தர் பிரச்சனை பண்ண கண்டிப்பாக வருவாங்க. இதில் மறுக்கிறதுக்கே கிடையாது. சகிப்புத்தன்மை மிகவும் அவசியமான ஒன்று. யாரோ சண்டைக்கு இழுக்க வராங்கன்னா நம்மளுக்கு வேலை நிறைய இருக்குது. அதனால கண்டும் காணாமல் போய்விட வேண்டும். அதனால ரொம்பவே நம்ம வம்பு இழுக்கிறாங்கன்னு நம்ம அமைதியாக போகணுன்னு கிடையாது. நம்மளோட மரியாதை, நம்மளோட அதாவது நம்மளோட மரியாதை எங்கே வந்து இழக்கக்கூடிய நிலைமை இருக்கோ, தனி மனித உரிமை எங்கே இழக்கமோ அங்கே அமைதியாக இருக்கக்கூடாது. அங்கே நிச்சயமாக பேசணும். தேவையில்லாத நம்மளை சண்டைக்கு இழுக்கிறது, நம்மளோட வேலையை கெடுக்கணும்னு நினைக்கிறது, நம்மளோட வளர்ச்சியை கெடுக்கணும்னு நினைக்கிற இடத்துல அமைதியாக இருந்துடணும். சில இதை சகிச்சுட்டு போகணும். சகிப்புத்தன்மையும் சக்தி வாய்ந்ததுன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, சில இடங்களில் இப்போ ஒரு ஆசிரியை வந்து சின்ன சின்ன ஸ்கூல்லலாம் போய் பாருங்கள், சின்ன பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடத்தில் சகிப்புத்தன்மை இல்லைன்னா அந்த ஆசிரியர்களால் முடியவே முடியாது. ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க பசங்க. அதுவும் ஒரு வகை சகிப்புத்தன்மை. அது அன்புன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் அம்மாக்களும் தன்னுடைய குழந்தைய சகிப்புத்தன்மையோடும் அன்போடும் பார்த்துக்கிறாங்க. அதுக்கு சகிப்புத்தன்மைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுவும் ஒரு வகை சகிப்புத்தன்மை. இன்னொன்று இந்த செவிலியர்களை எடுத்துக்கணும். செவிலியர்களுக்கு சகிப்புத்தன்மை இல்லைன்னா நம்மளால் ஹாஸ்பிட்டலில் போய் நிம்மதியாக ஹாஸ்பிட்டலில் போய் சரியாகி வர முடியாது. சகிப்புத்தன்மையோடு செயல்படுறவங்க செவிலியர்கள். இந்த சகிப்புத்தன்மை என்று சொன்னாலே நம் நினைவுக்கு வரக்கூடியவர்கள் யார்? அன்னை தெரசா. அன்னை தெரசா இன்றுமே எல்லோரோட நினைவிலும் சகிப்புத்தன்மைக்கு எடுத்துக்காட்டாக இருக்காங்க. சில நேரத்தில் சகிக்க வேண்டியது அவசியமாகிறது. நம்ம எல்லாத்துக்கும் போய் சண்டை பிடிச்சிட்டு இல்லை இதுதான் என்னோடதுன்னு இருக்கிறது வேஸ்ட்டு. நமக்கு ஒரே ஒரு இலக்கு தான், வெற்றி எனும் இலக்கை நோக்கி எல்லோரும் பயணித்து கொண்டு இருக்கிறோம். நேரத்தை வீணாக்கக்கூடாது. அதனால நெக்ஸ்ட் ஸ்டெப் டு மூவ் ஆக்கினே இருக்கணும். நம்மளை சைட்லேருந்து யாராவது வந்து நோண்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால நம்ம அதெல்லாம் காது கொடுத்து கேட்கவே கூடாது. அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டே இருக்கணும். புராணங்கள் என்ன சொல்லுதுன்றது கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்மலாம் இந்துக்கள். இந்து சமயத்தில் என்ன சொல்லுது? புராணங்கள் எல்லாம் உண்மையாக நடந்ததை தான் புராணங்கள் சொல்லுது. நம்மளோட புராணங்கள் என்ன சொல்லுதுன்னா, பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தெய்வீக குணங்கள். அவை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களிடத்தில் இறைவன் நிச்சயம் வாசம் செய்வார். இறைவன் அருள் கிடைக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் நான் சொல்லிட்டேன், ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை வரும். அப்போ எல்லாருமே கடவுளை திட்டிருப்போம். எதுக்காக கடவுளை திட்டுறோம்? நான் இவ்வளோ சாமி கும்பிட்றேனே, எதுக்கு எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்த அப்படின்னு. கிடையவே கிடையாது. கஷ்டங்கள் கொடுக்கப்படும் போது தான் இறைவன் நம் நினைவுக்கும் வருவார். இறைவன் நம்மை பார்த்து கொண்டும் இருப்பார். கண்டிப்பாக உண்மையான இது, 100க்கு 100 உண்மை. இறைவன் நம்மை எப்போது பார்க்கிறாரோ அப்போது நமக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் வரும். அதனால் கஷ்டங்களையும் துன்பங்களையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதுவும் கடந்து போகும். வெற்றிக்கான அடுத்த இலக்கு இதுதான் நினச்சி போய்கொண்டே இருக்க வேண்டும். அதனால இந்த கஷ்டங்களை நினச்சி பெரிய இந்த மனசஞ்சலப்படுது இதெல்லாம் கூடவே கூடாது. எல்லாமே டேக் இட் ஈஸி, அவ்வளோதான், போயிட்டே இருக்கணும். புராணங்களை பார்க்கலாம் வாங்க. குந்தி தேவியை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கு எவ்வளோ பொறுமை தெரியுமா? தன்னோட மகன்களை, எவ்வளோ பெரிய மகாராணி அவங்க, தன்னோட மகன்களுக்கு வந்து பெரிய ராஜ்யத்தில் அவங்க வாழலை. காட்டில் தான் குழந்தை பெற்றுக்கிட்டாங்க, காட்டில் தான் வளர்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு சமயம் வந்து போர்லாம் நடந்து முடிஞ்சு துரியோதன சகோதரர்கள் 100 பேரும் இறந்துட்டு இருப்பாங்க. இந்த குந்தி தேவி வந்து தன்னோட மகன்களோடு இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து அதான் துரியோதனோட தந்தை திருதராஷ்டிரனோட தான் இருப்பாங்க. திருதராஷ்டிரனும் காந்தாரியோடு தான் இவங்க இருப்பாங்க.
அப்போது வந்து நாட்டை ஜெயிச்சுட்டு இந்த 5 பேரும் பஞ்சபாண்டவர்கள் வர்ற செய்தி வந்து முரசு கொட்டி வராங்க. மகாராஜா சக்கரவர்த்தி யுதிஷ்டர் வந்து கொண்டிருக்கிறார். முரசு கொட்டுறாங்க. அப்போது வந்து இந்த திருதராஷ்டிரர் சொல்கிறார், நான் போய் என்னோட 100 மகன்களை கொன்ற பீமனை நானே கொலை பண்ண போகிறேன்னு ஆவேசத்தில் போவார். அப்போவும் குந்தி தேவி என்ன நினைப்பாங்க, இவ்வளோ நாள் இந்த 18 நாள் போரில் எந்த இறைவன் காத்து ரட்சித்தாரோ அவரே காத்து ரட்சிப்பார்னு அந்த இறைவனை வணங்கி கொண்டு அமைதியாக இருப்பாங்க. பொறுமை மட்டும் இல்லைன்னா அவங்க எப்போதே அந்த நாட்டை இழந்திருப்பாங்க. பஞ்ச பாண்டவர்கள் இவ்வளோ பெரும் புகழும் பெற்று இருக்க மாட்டாங்க. பொறுமை இருந்ததுனால தானே பஞ்ச பாண்டவர்களோடு அந்த இறைவனே துணை புரிந்தார். பார்த்தனுக்கு சாரதியாக அந்த பார்த்த சாரதியே துணை நடத்தி இந்த பாரத போர் நடந்தது, வெற்றியும் கிட்டியது. அதேபோல் மாதா சீதையும் நினைவில் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். இந்த பொறுமையும் சகிப்புத்தன்மைக்கும் எடுத்துக்காட்டு சீதை. சீதை வந்து பூமாதேவியின் அவதாரம். பெண்கள் எல்லோரும் பூமாதேவி மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அடையாளமாக திகழ்ந்தவர்கள் வந்து மாதா சீதை. சீதாதேவியை வந்து ராவணன் கடத்தி வந்து அசோகவனத்தில் அடைச்சிட்டான். அந்த நேரத்தில் ராமன் வந்து நிச்சயம் கூட்டிகிட்டு போவார்னு பொறுமையாக ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய் ஜெய் ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய் ஜெய் ராம் ராமநாமங்களை மட்டுமே சொல்லி சரியாக சாப்பிடாம மெலிந்து போய் ஒரு தாமரை மலர் நீர் இல்லாமல் எப்படி வாடி போயிருக்குமோ அப்படி வாடி இருந்தாங்களாம் மாதா சீதை. இன்னொரு புறம் அவர்களோட பொறுமை வந்து ராமர் கூட்டிகிட்டு போவார்ன்ற நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தது. அவரோட சகிப்புத்தன்மை எப்படி இருந்தது தெரியுமா? ராவணனோட கொடுமை. ராவணன் வந்து ரொம்பவே துன்பப்படுத்தினா சுற்றி இருக்கிற அரக்கர்கள் மாயை இவை எல்லாத்தையும் அமைதியாக இருந்து சகிச்சுக்கிட்டு மாதா சீதையா இன்று உலகறிய இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் அவர்களுடைய பொறுமையும் சகிப்புத்தன்மையும். இன்னொரு கேரக்டர் யாரை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஊர்மிளை. ஊர்மிளா யார் தெரியுமா? உலகமே அறியாத ஒரு தேவதை தான் ஊர்மிளை. லக்ஷ்மணனோட மனைவி. எந்த ஒரு மனைவியும் தன்னோட கணவன் வந்து என்கிட்ட கேட்காமையே தன்னோட அண்ணனுக்கு சேவை செய்வதற்காக போயிட்டாருன்னு எந்த மனைவியும் அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. கணவனோட மனம் அறிந்து அதை திருப்தியை ஏற்றுக்கிட்டு அங்கே காட்டில் வந்து லக்ஷ்மணன் எப்படி வாழ்ந்தாரோ அதே வாழ்க்கையை இந்த ஊர்மிளை வந்து இந்த அரண்மனையிலும் அதே மாதிரி ஒரு சந்நியாச வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. உலகமே அறியாத ஒரு தேவதை தான் இந்த ஊர்மிளை. பொறுமையும் சகிப்புத்தன்மையோட இந்த லக்ஷ்மணன் 14 ஆண்டுகள் வனவாசம் முடிந்து திரும்பி வரும் வரை சந்நியாச வாழ்க்கையை வாழ்ந்தவள் ஊர்மிளை. அவங்களுக்கு எவ்வளோ ஒரு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருந்திருக்கும் பாருங்கள். நம்மளோட புராணங்களில் நிறைய கருத்துக்கள் இருக்குது. எல்லாத்தையுமே பேசணும், தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். அடுத்து எதை பற்றி பேசணும்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.